இரண்டாவது அலைவரிசையாக பரவி வரும் கொரோனா தொற்று. கடந்த கொரோனா காலகட்டத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி 3 வேளை உணவுகளையும் வழங்கி ஆதரவளித்தது. கடந்த கொரோனா காலகட்டத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டியின் சமூக ஆர்வலர் திருமலை முருகன் அவர்கள் 3 வேளை உணவுகளை வழங்கி ஆதரவளித்து வந்தார். அதேபோன்று கொரோனா தொற்று இரண்டாவது அலைவரிசையும் வேகமாக பரவி வருகிற நிலையில் அதனை முன்னிட்டு ஞாயிறன்று அரசு விதிமுறைகளின்படி ஊரடங்கு உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கன்று ரயில் நிலையம் அருகில் சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு இரவு சாப்பாடும் வழங்கப்பட்டது. உணவுகளை டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் நிறுவனரும் டீம் ட்ரஸ்ட் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான லயன் திருமலை முருகன் முன்னிலையில் டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் நிர்வாகிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர். அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள். இன்றைக்கி ஊரடங்கு, அதாவது இன்றைக்கி கொரோனா பேரலை அப்படின்னு சொல்லி இரண்டாவது டைமாக அந்த கொரோனா பேரலை உருவாகிருக்கு. இன்றைக்கி ஊரடங்கு இரண்டாவது வாரமாக இன்றைக்கி ஊரடங்கு 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த டைமில் நாங்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு நாங்கள் உணவளிக்கணும்னு சொல்லி எங்களது லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி சார்பாக நாங்கள் அவங்களுக்கு இந்த உணவுகளை வழங்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு கடந்த ஆண்டு கொரோனா ஆரம்பிக்கிற டைமில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி சார்பாக ஒரு 100 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அந்த ஆதரவற்ற அந்த பழைய பேருந்து ரயில் நிலையத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு இரவு உணவு வழங்கணும். அதே மாதிரி இந்த இரண்டாவது பேரலையிலும் எங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை மார்னிங் காலையில் பார்த்திங்கன்னா காவல்துறையில் உள்ளவங்க, தூய்மை பணியாளர், உங்களுக்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு இரவு உணவு இந்த ஆதரவற்ற முதியோர் கொடுத்துருக்கோம். உண்மையிலே ரொம்ப நாங்கள் இதை கொடுக்கறதுல பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆதரவற்ற, அதாவது இயன்றதை செய்யணும், இல்லாதவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிந்ததை அடுத்தவங்களுக்கு நிச்சயமாக செய்யணும். இன்றைக்கி பணம் படைத்தவங்க இந்த சொசைட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் வெளியே கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் வரக்கூடாது, அரசாங்கம் சட்டம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னா நாங்கள்லாம் இப்போ இன்றைக்கி ஒரு அனுமதி வாங்கி தான் அந்த மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு அனுமதி வாங்கி காவல்துறையில் இந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். இப்போ இருக்கக்கூடியவங்க தான் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிங்களை இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொசைட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி, நம்ம வீட்டை நம்ம சுற்றி உள்ள நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சாலே பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஊரடங்கு பிறப்பிச்சா ரொம்ப கஷ்டமான இல்லை. வேலைக்கு போனால் தான் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பொருளாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுரும். அதனால் நாங்கள் எங்களோட லைன் சங்கம் மூலமாக அந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுருக்கோம். இதே மாதிரி மற்றவங்களும் அந்த உதவிகளை நிச்சயமாக செய்கிறதுக்கு முற்படணும். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் புதுசாக ஒரு ஆட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அமையிருக்கு. அதுக்கு எங்களோட அமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறோம். பட் எந்த ஆட்சி யார் அமைச்சாலும் பாமர மக்கள், அந்த அடித்தட்ட மக்களுக்கு அது ஆட்சி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியது ஆட்சியாளர்கள். இன்றைக்கி முதல்வராக ஒருத்தர் இருக்காங்க, அது
தேர்ந்தெடுக்கக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் இன்றைக்கி முதலமைச்சராக. அந்த முதலமைச்சர் மக்களின் அடிப்படை விஷயங்கள், அதான் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்யணும். இன்றைக்கி கொரோனா பீரியட் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ புதுசாக ஆட்சியில் வரவங்க இந்த மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யணும். ஆட்சிகள் மாறும், ஒரு 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 டைம் ஒரு ஆட்சிகள் வரும், அடுத்த டைம் ஆட்சிகள் மாறிட்டே இருக்கும். அந்த அரியணையில் உட்காரக்கூடியவங்க பாமர மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்யணும். அதை எந்த ஆட்சி அமைந்தாலும், நாங்கள் அரசியல் சார்ந்தவர்களில் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும். மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுல எங்களோட லைன்ஸில் இப்போ ஒரு சேவை, எங்களோடு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இருந்து கடந்த கொரோனா பிள்ளையும் ஹெல்ப் பண்ண ராஜா தம்பி எல்லாருமே நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஆண்டு இதே நிகழ்ச்சியில் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லியும் வரக்கூடிய அதே மாதிரி இந்த கொரோனா பீரியடில் சொல்கிறாங்க எல்லோரும். நாங்கள் எங்களோட அமைப்பு மூலமாக பார்த்திங்கன்னா நான் டிஜே அக்ஷயா என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு மேட்ரஸ் கம்பெனி வச்சுருக்கேன். இன்றைக்கி திருநெல்வேலி ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஒரு மாஸ்க் அணியணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு கொடுக்கணும். அந்த விழிப்புணர்வை நம்ம அதே மாதிரி மக்கள் கடைபிடிக்கணும். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த திட்டத்தை நம்ம கட்டாயமாக கடைபிடிக்கணும். அரசாங்கம் இன்றைக்கி சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. நிறைய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் போன கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் கரெக்டாக லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை போட்டாங்க. இந்த கொரோனாவோட பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ இரண்டாவது பீரியடில் இந்த ரொம்ப அதிகமான பரவல் ஆயிடுச்சு. காரணம் என்ன, நம்ம மக்கள் ஒரு டைம் அடுத்து திறந்து விட்டாங்க. திரும்ப அவங்கள அடைக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம். ஆனால் இருந்தாலும் மக்கள் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி அரசு ஆஸ்பத்திரியாக இருக்கணும், ப்ரைவேட் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி பணம் இருந்தால் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்மளால் கவனிக்க முடியாது, இடம் இல்லை. அவனுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 30 ரூபா 30,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் 30,000 ரூபா கொடுத்தா கூட இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். அதான் இதெல்லாம் பாதுகாத்துக்கணும். நம்ம நிச்சயமாக அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை கட்டாயம் மாஸ்க் அணியும், சமூக இடைவெளி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்து எண்ணத்தை எல்லோரும் வளர்த்துக்கணும். இப்போ நாங்கள் மட்டும் செய்யலை. இவன் தம்பி ராஜா பார்த்திங்கன்னா போன கொரோனா பிள்ளை என்னோட சேர்ந்து வந்தான். இன்றைக்கி அவனாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கான். அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சியை செஞ்சுட்ருக்கோம். என்னோடய தம்பி இங்கே இருக்கிறான். என்னோடய தம்பி கடந்த கொரோனா பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் என்னோட சேர்ந்து நிறைய நிகழ்வுகள் பண்ணால் என்னோட இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எங்களது தம்பி மாடசாமி மறுபடியும் எங்களோட இருக்கக்கூடிய அனைத்து என்னோட லைன்ஸ் கிளப்போட நண்பர்களுக்கும் டிஜே அக்ஷயா என்டர்பிரைஸ் நிறுவனத்தை சார்ந்தவங்களுக்கும் எங்களோட கிளப்பு சார்பாக வாழ்த்துக்களை நன்றி.